Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.1 problem number 1 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find an approximate value of integral 0 that is 1 to 1.5 x into dx. Given data எழுதிக்கலாம். Integral 1 to 1.5 x into dx by applying the left hand rule. Left hand rule கேட்டிருக்காங்க with the partition. Partition நம்ம 1 by 1 எழுதிக்கலாம். 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 தமிழ்ல ஒருக்கா பார்த்துடலாம். That is 5 partition கொடுத்திருக்காங்க. எனும் பிரிவினையுடன் இடதுமுனை விதியை பயன்படுத்தி integral 1 to 1.5 x into dx க்கு தோராய மதிப்பு காண்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் given டேட்டால இருந்து that is கொடுக்கப்பட்ட டேட்டால இருந்து என்னென்ன டேட்டா நம்ம எழுதலாம்? a ங்கிறது வந்து நமக்கு lower limit. ஓகேவா? அப்போ 1, bங்கிறது என்னன்னா upper limit நமக்கு என்னது 1.5 and function f of x function வேற ஒண்ணும் இல்ல இன்டெகிரலுக்கு உள்ள ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா அதான் f of x இங்க என்னமா இருக்கு xங்கற டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் del x equal to b minus a by n. இந்த இடத்துல n equal to என்ன வருமா n equal to 1 2 3 4 5 இல்லையா அப்ப இதுல எழுதிக்கலாம் n equal to 5. இப்ப del x க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ நம்ம b ஓட வேல்யூ என்னது நமக்கு b ங்கிறது அப்பர் லிமிட் சோ 1.5 minus a ங்கிறது நமக்கு லோவர் லிமிட் 1 டிவைடட் பை n ங்கிறது 5 இல்லையா அப்ப நமக்கு 1.5 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிச்சா 0.5 நமக்கு கிடைக்கும் டிவைடட் பை 5 0.1 அப்போ 0.5 ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல 5 பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா அந்த பார்ட்டிஷனோட இடைவெளி தான் நமக்கு 1 கிடைச்சிருக்கு இது நம்பர் லைன்ல நம்ம பிளாட் பண்ணிரலாம் இத ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கலாம் இது வந்து அப்பர் லிமிட் 1 இது வந்து lower limit 1 and upper limit வந்து நமக்கு 1.5 இடையில எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது 1 2 3 4 5 இல்லையா சோ 1.1 1.2 1.3 1.4 அப்போ நம்ம எழுதிக்கலாம் இது வந்து நமக்கு 1.1 இது வந்து 1.2 1.3 1.4 அப்ப நமக்கு எத்தனை பார்ட்டிஷன் கிடைச்சிருமா 1 2 3 4 5 கரெக்ட்டா இது 1 இது 2 3 4 5 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் கேட்டிருக்காங்க தெளிவா நம்ம கரெக்ட்டா எழுதணும் ஃபார்முலா ஹெட்டிங் எழுதிக்கலாம் left hand rule left hand rule தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்னா இடது முனை விதி அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம் left hand ruleக்கு ஃபார்முலா என்ன வரும் f of x0 x0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் plus f of x1 plus f of x2 plus etc up to plus f of xn minus 1 ஓகேமா into del x ங்கிறது அந்த பார்ட்டிஷன் that is அதோட ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கு இடையில உள்ள டிஃபரண்ட் இருக்குல அதுதான் வந்து del x இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் f of x0 இடத்துல நமக்கு என்னமா இருக்கு f of 1 plus f of x1 இருக்கிற இடத்துல நமக்கு 1.1 இருக்கு சோ f of 1.1 plus f of x2 ல 1.2 இருக்கு சோ 1.2 plus இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல 5 பார்ட்டிஷன் இல்லையா அப்போ லெஃப்ட் ஹேண்ட்னா இடது பக்கத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் 1 2 3 4 5 சோ இது வரைக்கும் தான் நமக்கு வரும் 1.4 வரைக்கும் தான் வரும் லெஃப்ட் எண்ட் இந்த arrow ஓகேமா இங்க இருந்து இடது பக்கத்துல இருந்து 5 பாயிண்ட் அதுதான் ஓகேவா அப்ப நம்ம எது வரைக்கும் எழுதணும் 1.4 வரைக்கும் தான் எழுதணும் சோ f of 1.3 plus f of 1.4 அவ்வளவுதான் into del x ஓகேமா இப்போ நம்ம கரெஸ்பாண்டிங் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நமக்கு கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல f of x என்னன்னு கொடுத்திருக்காங்கமா x ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க இல்லையா f of x க்கு பதிலா x அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கோ அத நம்ம அப்படியே எழுத போறோம் இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ள என்னமா இருக்கு 1 இருக்கு சோ 1 பிளஸ் இது ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு 1.1 சோ 1.1 பிளஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு 1.2 பிளஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள 1.3 இருக்கு சோ 1.3 அத வேற ஒண்ணும் இல்ல x க்கு பதிலா அங்க 1 இருக்கு இது வந்து x வேல்யூ புரியுதா இதெல்லாம் x வேல்யூ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் பிரகாரம் இதெல்லாம் வந்து x ஓகேவா இப்போ 1.3 அடுத்து 1.4 into del x நமக்கு தெரியும் 0.1 so 0.1 இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 4 plus 3 னா 7 7 plus 2 னா 9 9 plus 1 னா 10 10 க்கு 0 remaining 1 2 3 4 5 6 அப்ப 6.0 into 0.1 இப்போ 6.0 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 6 into 0.1 அப்ப s equal to 0.6 இதான் நமக்கு தேவையான required answer by using left hand rule இடது முனை விதி